வணக்கம். ஆர்கே கருணாகரன், பாண்டிச்சேரியிலிருந்து சீனியர் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பேச போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய பேர் சொல்கிறாங்க. வரவங்களாம் மிக வருத்தத்தோடு, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே, குறிப்பாக என்னென்னா ஒரு 35 வயசுக்கு மேலே இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த ஒரு கை நல்லா தூக்க முடியுது, ஆனால் இந்த கை என்னால் தூக்க முடியலை. இதுதான் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நானும் நிறைய மருத்துவ முறைகளை போய் நான் பார்த்துட்டு வரேன், ஆனால் சரியாக மாட்டுது அப்படின்னு தான் ஒரு விதமான ஏமாற்றத்துடன் கூடிய ஏக்கத்துடன் கூடிய கேள்வியாகவே நான் பார்க்குறேன் நான். ஆமாங்க, இந்த பிரச்சனை ஒரு கை நல்லா வருது, ஒரு கை நல்லாவே வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக 3 காரணங்க. ஒன்று டயபெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம். சர்க்கரை நோய் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த சுகர் கண்ட்ரோல் வராமல் கிட்டத்தட்ட ஒரு 300 350 அளவு அது எட்டும் பொழுது இந்த பிரச்சனை உருவாகும். இது நான் எல்லாருக்கும் பார்த்துருக்குறேன். இந்த டயபெட்டிக் அளவை குறைச்சா மட்டும்தான் இந்த கையை ஈஸியாக தானாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாத நான் வேறு முறைகளை நான் கையாளுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது முடியாதுங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பதிவு பண்ணுறேன். இது எல்லாரும் செய்து முயற்சியில் தோல்வி அடைந்து இது இப்படியே தான் இருக்கும் போல இருக்குன்னு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயமே எனக்கு தெரியுங்க. இது நம்ம மருத்துவ முறையில் இதை எளிமையாக குணப்படுத்திடலாங்க. ஒன்று. ரெண்டாவது பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் இருக்கும் பொழுதும் இந்த கை தூக்க முடியாதுங்க. அப்போ பிபியினுடைய அளவு நீங்கள் மாத்திரை போட்டு அது குறைச்சி காமிக்கும். நீங்கள் மாத்திரையை ஒரு 2 நாள் விட்டீங்கன்னா பழையபடி எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துக்கு இருக்கும். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சார் எல்லாம் கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது, நான் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன், கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உண்மையான ஒரு விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும். என்னை யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறீங்க, மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு, சார் நான் நனையவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ரெயின் கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ரெயின் கோட்டு போட்டால் என்ன பண்ண முடியாது, மழையில் நனைய முடியாது. அதுபோல் ரெயின் கோட் நான் கரெக்டானா தான் தெரியும் நீங்கள் மழையில் நனைவீங்களா நனைய மாட்டீங்களான்னு. இதுதாங்க உண்மையான ரகசியம். அப்போ தூக்கமும் இருக்காது. பிபியும் சுகரும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் போகும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் அறவே போயிடுங்க. தூக்கம் அறவே போயிடுச்சுன்னா உங்களுடைய உள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கன் என்ன பண்ணும், 24 ஹவர்ஸ் இடைவிடாத என்ன பண்ணும், அதனுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உடல் உறுப்புகளினுடைய சக்தி நிலை மாறுபாடு என்ன பண்ணும், வேகமாக மாறுபட ஆரம்பிக்குங்க. இதனால் ஒவ்வொரு உறுப்பாக என்ன பண்ணும், சக்தி நிலை குறைபாடு ஏற்படும் பொழுது உடம்புல எந்த உறுப்பு அதிகமாக பாதிக்கப்படுதோ அந்த உறுப்புக்கு சம்மந்தப்பட்ட உறுப்புகள் என்ன பண்ணும், கஷ்டப்படுங்க. இதுதாங்க. அப்போ பிபியை நல்லா சுத்தமாக என்ன பண்ணணும், குறைக்கணும். அதுக்கப்புறம் டயபெட்டிக் அளவும் குறைச்சிடும் பொழுது இந்த கை நல்லா வருங்க. இது நம்ம மருத்துவ முறையில் ரிஃப்ளெக்ஸாலஜியில் இது செய்ய முடியும். மிக்க நன்றி.